ஈவினிங் 4 மணி போல தான் விலாக் எடுக்க ஆரம்பிச்சேன். ஈவினிங் ஸ்நாக்கா வாழைக்காய் சிப்ஸும் புட்டும் தான் செய்ய போறேன். வாழைக்காய் சிப்ஸுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊத்தி, அது காயிற நேரத்திலேயே நம்ம மத்ததெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ஸோ ஒரு கிண்ணத்துல வந்து மஞ்சள் பொடியும், உப்பும் வாழைக்காய் சிப்ஸுக்கு தேவையான அளவு போட்டு தண்ணி ஊத்தி கலந்து வச்சுக்கிறேன். அடுத்து வாழைக்காவ வந்து ஸ்லைஸா வந்து கட் பண்ணிக்க போறேன். வாழைக்காய் வந்து மேலேயும் கீழேயும் வந்து கட் பண்ணிட்டு, நடுவுல இந்த மாரி சென்டரா கோடு போட்டு, அதுலேருந்து பிச்சு எடுத்தாலே வந்து ஈஸியா வந்துரும். ஸோ அந்த மாரி பிச்சு எடுத்து, அத ஃபுல்லா வந்து நான் தண்ணீல வந்து போட்டு வச்சுக்கிறேன். இந்த மாதிரி நான் 3 வாழைக்காய் வந்து எடுத்துருக்கிறேன். எல்லாத்தையும் வந்து தண்ணீல போட்டு வச்சுக்கிறேன். தண்ணீல போடுறது வந்து அது கருக்காம இருக்கிறதுக்காக தான் நம்ம தண்ணீல போட்டு வைக்கிறேன். இதுக்கப்புறம் வாழைக்காய் வந்து குட்டி குட்டியா வந்து ஸ்லைஸ் பண்ணிட்டேன். இதெல்லாம் முடிக்கிற நேரத்துல நம்மளுக்கு எண்ணெயும் காஞ்சிருச்சு. ஸோ ஸ்லைஸ் பண்ணி வச்ச வாழைக்காய் வந்து இதில போட்டு பெரட்டி எடுத்துக்க வேண்டியதான். வாழைக்காய் போட்டதும் ஸ்டவ்வ ஹை ஃப்ளேம், லோ ஃப்ளேம்ல மாத்தி மாத்தி வச்சுக்க வேண்டியதான். இது வெந்துட்டு இருக்க நேரத்துல மீதம் இருக்க வாழைக்காவையும் வந்து இந்த மாரி நான் ஸ்லைஸ் பண்ணி வச்சுக்கிட்டேன். இப்ப வாழைக்காய் வந்து ஒரு 80% வெந்ததுனால நான் மஞ்சள் தண்ணி, உப்பு போட்டு கலந்து வச்சத வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவு ஊத்திக்கிறேன். இது வந்து ஈவனா உப்பு பிடிக்கிறதுக்காக தான் இந்த மாரி பண்றேன். நம்ம வாழைக்காவ ஸ்லைஸா கட் பண்ணிட்டு, அத வந்து மஞ்சள் தண்ணி, உப்புல கலந்து எடுத்து அதுவும் போடலாம். நான் இந்த மாரி ஊத்துறதுனால எனக்கு கொஞ்சம் ஈவனா ஆகுங்கிறதுக்காக இந்த மாரி ஊத்துறேன். நீங்க மஞ்சள் தண்ணி, உப்பு கலந்து வச்சு, அதுல வாழைக்காவ வந்து பொடிசு பொடிசா கட் பண்ணி, அதுலருந்து பிழிஞ்சு எடுத்து இதில போடலாம். இது போட்டு நம்ம தண்ணி எல்லாம் நல்லா அந்த சலசலன்னு தண்ணி ஊத்துனாலே அப்படியே தண்ணி வந்து சலசலன்னு சவுண்ட் கேட்கும். அந்த சத்தம் அடங்குனோன நம்ம வாழைக்காவ வந்து எடுத்துடலாம். இத மொத்தமா இப்படி எடுத்துட்டு, அதுல வந்து மிளகுத்தூள வந்து தூவி, இல்ல மிளகாத்தூள் கூட நம்ம தூவலாம். தூவி இந்த மாரி ஒரு டப்பால போட்டு எடுத்து வச்சுக்கிறேன். ஈவினிங் ஸ்நாக் காரம் வந்து ரெடி ஆயிருச்சு. இதுக்கப்புறம் ஸ்வீட் செய்ய வேண்டியதான். பச்சரிசிய வந்து உப்பு, கொஞ்சமா 1 ஸ்பூன் ஆயில் விட்டு, இந்த மாரி சுடுதண்ணி வச்சு கலந்து எடுத்துருக்கிறேன். சுடுதண்ணிய கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி விட்டு இந்த மாரி பெசையிறப்ப, நம்மளுக்கு உருண்டை பிடிக்கிற மாரி வந்துச்சுட்டாலே, நம்ம வந்து புட்டுக்கு கரெக்ட்டான பதத்தில மாவு ரெடி பண்ணி வச்சிருக்கிறோம்னு அர்த்தம். ஸோ அத வந்து இந்த மாரி இட்லி பாத்திரத்தில வேக வச்சு பார்த்தீங்கன்னா, ஒரு 1/4 மணி நேரத்தில வெந்துரும். வேகுறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்படி இப்ப இது பண்ணோம்னா, தெரட்டி வர மாரி இருக்கணும். அந்த மாரி சமயம் வந்தாலே, இந்த கன்சிஸ்டன்சி தான் வேகுறதுக்கு அர்த்தம். ஸோ இது வந்து இப்ப ரெடி ஆயிருச்சு. அதில வந்து நான் உப்பும், தேங்காய் பூவும் போட்டு நல்லா கலந்து வச்சுக்கிறேன். நாட்டு சர்க்கரை கூட போடலாம். ஆனா, அந்த டேஸ்ட் எனக்கு பிடிக்காது. ஸோ அதனால வந்து இந்த மாரி நான் வந்து எடுத்துக்கிறேன். இத வந்து கரண்டியோட அடிப்பகுதிய வந்து நம்ம வச்சு கிளறி விட்டோம்னா, ஈவனா எல்லா இடத்துலயும் கட்டி இல்லாம தேங்காய் பூ, ஜீனி மிக்ஸ் ஆகுறதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ வந்து கரண்டிக்கு பின்னாடி அடிப்பகுதிய வந்து வச்சு நான் இந்த மாரி கிளறி விட்டுக்கிறேன். இப்ப ஈவினிங் ஸ்நாக் புட்டும், வாழைக்காய் சிப்ஸும் ரெடி ஆயிருச்சு. இத சாப்பிட்டுட்டு ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு டீ சாப்பிட வேண்டியது தான். டீ சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம், இன்னைக்கு காலையில வந்து நான் மீஷோல ஆர்டர் பண்ண பார்சல் வந்து வந்திருந்துச்சு. ஸோ, அத ஈவினிங் மேல வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி விட்டுருந்தேன். ஸோ, ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு, அத வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தாச்சு. ஃப்ரிட்ஜ் ஆர்கனைசர் தான். ஸோ, நல்லாவே இருக்குது. பாக்ஸ் எல்லாம் நல்லா குவாலிட்டியா தான் இருக்குது. ஸோ, எனக்கு ரொம்ப புடிச்சிருந்துச்சு. ரேட்டிங்ஸ், ரிவ்யூஸ்லாம் பார்த்து தான் இத ஆர்டர் பண்ணேன். 5 பேக் வந்து இருந்துச்சு. மொத்தம் ₹300 நல்லா ஒர்த்தாவே இருந்துச்சு. அமௌண்ட்டுக்கு தகுந்த மாரி வந்து கரெக்ட்டா இருந்துச்சு. ஸோ, இந்த 5 பாக்ஸும் வந்து நான் வந்து ஆர்டர் பண்ணி போட்டது. இது 1 வீக் முன்னாடி நான் வந்து போட்டது. இந்த 1 வீக்ல வந்து எனக்கு கிடைச்சிருச்சு. புதுசா ஒரு பொருள் பார்த்தாலே உடனே நம்மளுக்கு என்ன தோணும்? அத கழுவி யூஸ் பண்ணணும்னு எனக்கெல்லாம் தோணிரும். ஸோ, அதனால உடனே போய் வந்து ஃபுல்லா வந்து கழுவி எடுத்து வச்சுட்டேன். கொஞ்ச நேரம் அது தண்ணி காய்ஞ்சி இருந்துச்சுன்னா, அத நல்லா தொடச்சு எடுத்துட்டு, அடுத்து அப்படியே ஃப்ரிட்ஜில வந்து ஆர்கனைஸ் பண்ணி வைக்கிறது தான் அடுத்த வேலையேவும். ஸோ, அதுக்காக ஃபுல்லா வந்து நான் வந்து எல்லாத்தையும் வந்து கழுவி எடுத்துக்கிறேன். நம்ம கழுவாம எந்த பொருள் புதுசா வாங்குனாலும், அத கழுவாம யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ, அதுக்காக வந்து நான் வந்து கழுவி எடுத்துட்டேன். நான் இதுக்கு முன்னாடி பிளாஸ்டிக் பைய தான் வந்து கவரா வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன், காய்கறிகள் வைக்கிறதுக்கு. ஸோ, அத வந்து கொஞ்சம் மாத்துவோம். ஏன்னா, நெறைய வந்து பிளாஸ்டிக் பையில வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறப்ப, நெறைய வந்து காயெல்லாம் ரொம்ப கெட்டு போற மாரி ஆயிருது. ஸோ, இந்த மாரி ஒரு பாக்ஸ்னா, கீழ வந்து தண்ணி வந்து ஸ்ட்ரெயின் ஆயிக்கிறோம் அப்படிங்கிறதுக்காக வந்து இத வந்து நான் ஆர்டர் பண்ணி போட்டிருக்கேன். ஃபுல்லா வந்து கழுவி வச்சதுக்கப்புறமா, செடிகளுக்கெல்லாம் வந்து தண்ணி ஸ்ப்ரே பண்ண வேண்டிய வேலை இருந்துச்சு. ஸோ, அதையும் வந்து கையோட முடிச்சுக்கலான்னு சொல்லி, எல்லா செடிக்கும் ஸ்ப்ரே பண்ணிட்டு, மணி பிளான்ட்டுக்கு தண்ணி மாத்த வேண்டி இருந்துச்சு. ஸோ, அந்த வேலையும் வந்து கையோட வந்து முடிச்சு வச்சுட்டேன்.
லாஸ்ட் வீக் தான் மணி பிளான்ட்டுக்கு வந்து தேவையில்லாத லீவ்ஸ் எல்லாம் வந்து கட் பண்ணேன். ஸோ இந்த வாரம் தண்ணி மட்டும் சேஞ்ச் பண்ண வேண்டியிருந்துச்சு. ஸோ அந்த வேலையை மட்டும் இப்போ வந்து பார்த்து வச்சேன். வீட்டில் செடி இருக்கிறது என்னமோ ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்குது. ஸோ அதுக்காக ஒரு 1 மந்த்தாக தான் இந்த வேலையை வந்து நான் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். அது முடிச்சதுக்கப்புறமா சூடாக ஒரு இஞ்சி டீ போட்டு குடிச்சு ரெஃப்ரெஷ் ஆகிக்கணும்னு சொல்லி அடுத்த வேலை. ஸோ இது இல்லாமல் இருக்கவே முடிய மாட்டேங்குது. ஸோ அதனால் வந்து அந்த வேலையை வந்து பார்த்துட்டேன். டீ போடுறதுக்கு முன்னாடி பாலோட எடுத்து வச்சுருந்தேன். ஃப்ரிட்ஜில் இருந்து நம்ம நெய்க்காக ஸ்டோர் பண்ணி வச்சுருந்த பாலேட்டில் அதை வந்து ஏற்றிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு ஒரு பழைய இரும்பு தவா தான் இருந்துச்சு. இது கொஞ்ச நாளாக வந்து சரியாக வரமாட்டேங்குது. ஸோ அதை சீசனிங் பண்ணுறதுக்காக பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி பொடிசு பொடிசாக கட் பண்ணி நல்லா வதக்கி விட்டு அது நல்லா கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் அதை எடுத்து டஸ்ட்பினில் போட்டுட்டு நல்லா ஆயிலோடையே அந்த பேனை வந்து வச்சுட்டு அடுத்து யூஸ் பண்ணால் உண்மையிலே நல்லா வரும். ஸோ அந்த வேலையை தான் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். இதோட இந்த விலாக் முடிஞ்சு. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.